ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் மித்ரா கிச்சன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பச்சடி ஐட்டம் தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். இது இந்த சம்மர் சீசனில் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் மாங்காய். இது இந்த பச்சடியை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. பசங்க சாப்பாடு வேணான்னு சொன்னால் கூட இந்த சைடிஷ் இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன மாங்காவாக இருந்துச்சு, அதனால் 2 மாங்காய் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெல்லம், பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 3, கறிவேப்பிலை, கடுகு, எண்ணெய். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பேன் வச்சு பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துடலாம். பாருங்க, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் பச்சடி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாக்கா மாங்காய் லைட்டாக கொஞ்சம் பழுத்த மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது வேகிறதுக்காக நாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இது கூடவே நாம் கலருக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், லைட்டாக ஒரு தடவை நம்ம திறந்து விட்டுட்டு இப்போது மிளகாய் பொடியை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும். போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் முன்னாடியே மிளகாய் பொடி போடல அப்படின்னாக்கா லைட்டாக நம்ம மாங்காயில் வெந்ததுக்கப்புறம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மிளகாய் பொடி போட்ட உடனே நம்ம மூடி வைக்க முடியாது, அந்த ஸ்மெல்லு வரும். அதனால தான் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே திறந்து வரையே நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம். மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மாங்காய்லாம் வெந்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நாம் வெல்லத்தை இதோட சேர்த்துடலாம். வெல்லம் கொஞ்சம் க்ளீனாக உள்ள வெல்லத்தையே நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒன்று. யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். இதில் ஃபைனலாக நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாம் தேங்காய் பூ இதோட தூவி விட்டுட்டோம்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.